போலீஸ்க்கு இங்க என்ன வேலை? கோவிலுக்குள்ள யாரையும் விட மாட்டேங்கிறீங்களா? எங்க கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட் வந்திருக்கு சார். கையில அருவா கம்பமா 100 பேர் இருக்காங்க. வீசுல கத்தில 4 ஓ மேல பட்டுச்சுன்னா என்னடா பண்ணுவ? போடா. நான் உள்ள போய் பார்த்துட்டு வரேன். அவன் மட்டும் இருந்தானா அவனை நானே கொன்னுடுறேன். ஒருவேளை என்ன மீறி வந்துட்டானா அவனை கொன்னுடுங்க. நீ இங்கதான் இருக்கியா? இந்த மந்திரத்தை சொல்லுங்க சாமி. எப்போ உன் அக்காவை நாங்க வச்சு பார்த்தனோ அப்பத்துல இருந்து என் மனசு என்கிட்டயே இல்ல. உன்னை கொன்னுட்டு அடுத்தது அவளை பார்க்க வீட்டுக்கே போறேன். நான் என்ன உன்கிட்ட விளையாடுறேன்னு நினைச்சியா? ஓ தலைய துண்டா. அம்மா ஒரு நிமிஷம் வாங்கம்மா. எங்கடா வரணும்? திருஷ்டி கழிக்கணுமா? யாருக்கு? நம்ம தம்பிக்கு தாம்மா. எதுக்குடா? பொண்ணுங்க மேல கைய வச்சாலே தலைய சீவுற வம்சத்துல பிறந்தவர் மாவரு. நம்ம வீட்டு பொண்ணுங்க மேல கைய வச்சா சும்மா விட்டுருவாரா? ஊர் மொத்தம் பார்த்துட்டு இருக்கும் போதே அவனுக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டாரா? அக்கா மட்டும் இல்ல, எவனாவது பொண்ணுங்க மேல கைய வைக்கணும்னு நினைச்சா அவன் உயிர் போறதுக்கு முன்னாடியே 100 துண்டா போயிடுவான். அவன் கிட்ட சொல்லுங்க, அந்த வீட்டுல இருக்கிற என் அக்கா முகத்துக்காக தான் அவன் இதுவரைக்கும் பண்ண எல்லா பாவத்துல இருந்து தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பாக்குறீங்க? எரிகிறவன் சாம்பலாகிறதுக்குள்ள இழுத்துட்டு போகடா இந்த பொறுக்கிய.